Hi students, listening practice for today. Once the sun and the wind had an argument. The sun said, I am stronger than you. The wind replied, No, I am stronger than you. Both of them agreed to try their strength on a traveler. Whoever can make, whoever can take his shirt away wins, said the wind. First, the wind started blowing very hard. The harder it blew, the traveler felt cold and wrapped himself tightly with his shirt. After a while, the wind realized it cannot make him remove his shirt and stopped. Now it's the sun's turn. The sun started getting hotter and hotter. At one point, the traveler could not bear the heat and sweat. He removed and threw away his shirt and started walking. The sun won. Let's look at the new words today. Wind அப்படின்னா காத்து, ஆர்குமெண்ட்னா வாக்குவாதம், ஸ்ட்ரெங்க்னா சக்தி, யாருக்கு நிறைய சக்தி இருக்குன்றதா மாதிரி. டிராவலர்னாக்க பயணம் பண்றவர். ப்ளோயிங் அப்படின்னா வேகமா ஊதுறது. ப்ளூ அப்படிங்கிறது ப்ளோவோட பாஸ்ட் டென்ஸ் ப்ளூ. ரேப் அப்படின்னா அப்படியே ஒன்று வச்சு மூடுறது. இதுல வந்து ஒரு துணியால ஒன்று போட்டு மூடுறது அப்படின்ற அர்த்தம் ரேப் பண்ணா. ரிமூவ் அப்படின்னா ஒரு இதுல இருந்து அதை எடுக்க, அதாவது எப்படி சொல்றது, ஒரு புக் டேபிள் மேல இருக்கு, அந்த டேபிள் எடுக்கிறது டேக்கணும்னு சொல்லுவோம். ரிமூவ்னாக்கா அது விளக்குறதுன்னு சொல்லலாம். பேர் அப்படின்னா பொறுத்துக்கிறது. ஸ்வெட்னா வேர்வை. த்ரூ அப்படின்னா த்ரோ அப்படின்னு ஒரு வார்த்தை முன்னாடி பார்த்துருக்கோம். த்ரோனா தூக்கி போடுறது. த்ரோ த பால் அப்படின்னாக்கா பாலை தூக்கி போடு அப்படின்ற அர்த்தம். அதோட பாஸ்டன்ஸ் த்ரூ. ஒன் அப்படிங்கிறது வின்னோட பாஸ்டன்ஸ், வெற்றி பெற்றுச்சு அப்படின்ற அர்த்தத்தில் வருது. ஓகே, now that you understood the new words, pause the video and see what you understood. Then run the video. I will explain in Tamil. சரி, இப்போ தமிழை சொல்றேன். ஒரு சமயத்துல சூரியனும் காத்தும் ஒரு வாக்குவாதத்தை ஈடுபடுது. சூரியன் சொல்லிச்சு, நான் தான் உன்னை விட சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு. அதுக்கு காத்து சொல்லிச்சு, இல்ல இல்ல, நான் எனக்கு தான் உன்னோட சக்தி ஜாஸ்தி அப்படின்னு. சரி, கொஞ்ச நேரத்துல ரெண்டும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துச்சு. என்னன்னாக்க, ஒரு இது தெருவில் போற ஒரு பயணி, டிராவல் பண்றவன், அவனுக்கு அவன் மேல நம்ம சக்தியை நம்ம காமிக்கலாம். யாரால அவனோட சட்டையை கட்ட முடியறதோ அவங்க தான் வின் பண்றாங்க அப்படின்னு காத்து. சரின்ட்டு முதல்ல காத்து வந்து என்ன பண்ணிச்சு, பயங்கர வேகமா அடிக்க ஆரம்பிச்சுது. காத்து வேகமா அடிச்சா சட்டை பறந்து போயிட்டு வந்து, அதுக்காக அதை வேகமா அடிக்க அடிக்க அவன் என்ன பண்ணான், நல்லா சேர்த்து அந்த சட்டையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டான். ஏன்னா குளிர் வேற ஜாஸ்தி இருக்கு இல்லையா, அதனால அவன் உடம்ப நல்லா மறைச்சிக்கிட்டான், துணியால இழுத்து மூடி மறைச்சிக்கிட்டான். ரொம்ப நேரம் அடிச்சு அடிச்சு பார்த்தது காத்து, ஆனா அதால அவனோட சட்டையை கட்ட வைக்க முடியல, விளக்க முடியல. அதனால நிறுத்திச்சு. இப்போ சூரியனோட சான்ஸ். சூரியன் என்ன பண்ணிச்சு, பயங்கர சூடு ஆகிட்டே பயங்கரமா நெருப்பு கக்க ஆரம்பிச்சுது. ஒரு சமயத்துல அந்த நடந்து போறவனால அந்த வெயில சூட தாங்க முடியல, வேர்வையும் தாங்க முடியல. குட் நாட் பேர், பேர்னா பொறுத்துக்கிறது தாங்கிறது, குட் நாட் பேர்னா தாங்க முடியல அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணான், அவனோட சட்டையை கட்டி அதை தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ சூரியன் ஜெயிச்சிருச்சு. If you got the same meaning, very good. But keep listening to the audio voice again and again and again. Until we meet in the next video, bye.